ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னதுன்னா, என்னுடைய பூஜை அறையை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறீங்க. என்னோட பூஜை அறையில் நான் என்னென்ன சுவாமி படங்கள் வச்சுருக்கேன், என்னென்ன விக்கிரகங்கள் வச்சுருக்கேன்றதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் பெருசாக இருக்கிற சுவாமி படம்னா மதுரை மீனாட்சி அம்மன் தான். இவங்க தான் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப பெருசாக இருப்பாங்க. மித்த சுவாமி படங்கள்லாம் ஓரளவு மீடியம் சைஸில் தான் இருக்கும். அப்புறம் வந்து வெங்கடேஸ்வர பெருமாள், அஷ்டலட்சுமியோடு சேர்ந்திருக்கிற வெங்கடேஸ்வர பெருமாள் வந்து என்னுடைய ஹஸ்பண்டோட பிரதர் வந்து திருப்பதிக்கு போயிருக்கும்போது அப்போ அவங்க வாங்கிட்டு வந்தது. திருப்பதியோட அஷ்டலட்சுமி சேர்ந்திருக்கிற மாதிரி ஃபோட்டோ வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் வந்து கற்பக விநாயகர், விநாயகர் வினை தீர்ப்பவர் எல்லாம் விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த விநாயகர் எப்படி என் வீட்டுக்கு வந்தாங்கன்னா, நாங்கள் இப்போ குடியிருக்கிற வீட்டில் கணபதி ஹோமம் பண்ணியிருந்தாங்க ஹவுஸ் ஓனர். அப்போ கணபதி ஹோமம் பண்ணும்போது புது விநாயகர் ஃபோட்டோ வாங்குவாங்க இல்லையா, அப்போ இந்த விநாயகர் ஃபோட்டோ வாங்கிட்டு கணபதி ஹோமம் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் இருக்கிற வீட்டில் இருக்கிற பூஜை அறையிலே அப்படியே வச்சுட்டு போயிருந்தாங்க. இப்போ இந்த ஃபோட்டோவை நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து ராஜ அலங்காரத்தில் இருக்கிற நம்ம அழகு முருகன், தமிழ் கடவுள் முருகன், இவங்களை நாங்கள் எங்கே வாங்கினோம்னா, பழனிக்கு போயிருக்கும்போது, நாங்கள் மேரேஜ் ஆகி ஃபஸ்ட் டைம் நாங்கள் பழனிக்கு போயிருக்கும்போது அப்போ இவரை வாங்கினோம். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து முருகன் படமே அப்போ இல்லை என்னோடய பூஜை அறையில். சரி, நாங்கள் மேரேஜ் ஆகின பிறகு முருகன் ஃபோட்டோ ஒன்று வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தோம். பழனிக்கு போயிருக்கும்போது ராஜ அலங்காரத்தில் இருந்த இந்த முருகப்பெருமானை நாங்கள் எங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தோம். அப்புறம் வந்து எங்கள் வீட்டில் அடுத்தது வந்து எங்கள் அழகி துர்கை அம்மா, இவங்களை வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இவங்க சின்ன வயசுலேருந்து துர்கா அம்மா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க. இவங்க வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி தான் நான் வந்து இவங்க ஃபோட்டோவை நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சைடு தான் வாங்கினது. இவங்க எனக்கு ரொம்ப 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 பிடிச்சவங்க. அப்புறம் வந்து எங்கள் வீட்டில் வந்து லக்ஷ்மி தாயாரும் விஷ்ணு பகவானும் இருக்கிற மாதிரி இவங்க வந்து இப்போ ரீசெண்டாக தான் வாங்கினது. அட்சய திருதி வந்துச்சு இல்லையா, மே மாதம், அப்போ இந்த வாங்கினது. நான் வந்து லக்ஷ்மி தாயாரோட ஃபோட்டோஸ் மட்டும் இருக்கிற மாதிரி வாங்கலான்னு தான் போனது. பட் வந்து விஷ்ணு பகவானும் இருக்காங்க, ஓகே 2 பேரும் சேர்ந்து நம்ம வீட்டுக்கு இருந்தால் ரொம்ப நல்லது. அதனால் லக்ஷ்மி தாயாரும் விஷ்ணு பகவானும் அட்சய திருதி அப்போ தான் வாங்கினோம். நம்ம எப்பயுமே சுவாமி படங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது அந்த மஞ்சளில் கொஞ்சமாக பன்னீரை ஆட் பண்ணி நீங்கள் வச்சா ரொம்ப நல்லது. வெறும் மஞ்சளில் தண்ணீருக்கு பதிலாக பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வராகி அம்மா, இவங்களும் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்தாங்க. இவங்க வந்த பிறகு தான் துர்கா அம்மா வந்தாங்க. இவங்க வந்து என்னுடைய வீட்டில் ஃபஸ்ட் டைம் வந்து ஃபோட்டோவாக தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் விக்கிரகமாக வந்தாங்க. இவங்களும் வந்து நான் மீனாட்சி அம்மன் கோயில் சைடு தான் வாங்கினேன். அப்புறம் வந்து கருப்பண சுவாமி, இவங்க வந்து நாங்கள் தல்லாகுளம் கோயிலுக்கு போயிருக்கும்போது, அங்கே கருப்பணசாமி கோயிலுக்கு போயிருக்கும்போது அப்போ வாங்கினது. இவங்களை வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க வீட்டுக்குள்ளே வச்சுக்கக்கூடாது, காவல் தெய்வம்னா வெளியே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அப்படிலாம் இல்லை, என்னோடய பூஜை அறையில் தான் இவங்களை வச்சுருக்கேன். இவங்க வந்து ராமர், சீதா, ஹனுமார், லக்ஷ்மண், இவங்களை வந்து ராமேஸ்வரத்தில் வாங்கினது. அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வந்து சாய்பாபா, இவங்க வந்து லேமினேஷன் ஃபோட்டோ தான் இருக்குது என்கிட்ட. ஸோ லேமினேஷன் ஃபோட்டோவை தான் வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறோம். அதோட சாய்பாபா சிலையும் நான் வச்சுருக்கேன். அந்த குட்டியோட ஒரு சிலை இருக்கும். அப்புறம் வந்து எங்கள் குலதெய்வம், சௌராஷ்டிர சமூக குலதெய்வம் இவங்க, நாங்கள் சௌராஷ்டிரா. எங்களோட குலதெய்வம் வந்து ரேணுகா தேவி. இப்போ வந்து இங்கே மதுரையில் வந்து 2-3 இடத்துல இவங்களுக்கு கோயில் கட்டியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வில்லாபுரத்தில் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து என்னோடய பூஜை அறையில் நான் எப்பயுமே வந்து சுவாமி படங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் தான் வைப்பேன். இந்த தடவை வந்து நான் பேப்பர் வைக்கலை. ஒரு தடவை மாக்கோளம் போடலான்னு அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் கொஞ்சம் சிம்பிளாக தான் வந்துச்சு. எனக்கு வந்து திட்டாக விழுந்துச்சு. ஃபஸ்ட் டைம் போகிறனால இப்படி வந்துச்சா என்னன்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட்டு போட நமக்கு கரெக்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டாச்சு. அதுக்கப்புறம் சுவாமி படங்கள்லாம் மஞ்சள் குங்குமம் வச்ச பிறகு பித்தளை ஜாமான்கள் இருக்கும் இல்லையா, விக்கிரகம், சுவாமியோட தட்டு, அதெல்லாம் நம்ம வந்து வாஷ் பண்ணுறதுக்காக வச்சுட்டேன். வாஷ் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. இவங்களுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கணும். மஞ்சள் குங்குமம் வச்ச பிறகு ஒவ்வொரு விக்கிரகத்தையும் நம்ம எங்கே செல்ஃபில் வைக்கணுமோ அந்த மாதிரி செல்ஃபில் வைக்கலாம். இந்த பிளேட்டில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நம்ம சங்கு வைக்கிறதுக்காக இந்த பிளேட்டில் மஞ்சள் குங்குமம் வச்சு பச்சரிசியை பரப்பி வச்சாச்சு. இந்த சங்கு வந்து
நாங்கள் ராமேஸ்வரம் போயிருக்கும்போது தான் வாங்கினோம். இவங்க வந்து ஒரு 1 இயர் பிஃபோர் 1.5 இயர் இருக்கும் இவங்க வந்து. அதுக்கப்புறம் சங்கில் நம்ம எப்பயுமே ₹1 காயின் வந்து நான் 3 போட்டு வைப்பேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக பச்சை கற்பூரம் போட்டு வைப்பேன். அப்புறம் வந்து அன்னபூர்ணி தாயாருக்கும் ஒரு சின்ன பவுல் வச்சு அதிலே பச்சரிசி நிரப்பி அப்புறம் அவங்களையும் நம்ம அதில் உட்கார வச்சுட்டு அவங்க வச்சுருக்காங்க இல்லையா கரண்டி, அந்த கரண்டிலையும் கொஞ்சம் அரிசி வைக்கணும். சில பேர் வந்து அரிசியில் பருப்பையும் சேர்த்து வைப்பாங்க. நான் வெறும் அரிசி மட்டும்தான் வைக்கிறேன். அரிசியை சுற்றி வந்து ₹1 காயின் வச்சுட்டு நம்ம அன்னபூர்ணி தாயாரை ரெடி பண்ணியாச்சு. நான் வந்து லாஸ்ட்டாக தான் பூ வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து சுவாமியை வந்து கீழே வச்சுட்டு ரெடி பண்ணிவிட்டு செல்ஃபில் போன பிறகு பூ வைக்கலாம் அதுக்காக நான் வந்து சும்மா ரெடி பண்ணி மட்டும்தான் வைக்கிறேன். அப்புறம் இந்த இது வந்து கோமாதா எப்போ வாங்கணுன்னா ஆடிப்பெருக்கு அப்போ தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். கோமாதா எங்கள் வீட்டில் ஒன்று இருந்துச்சு. அது வந்து ஒயிட் மெட்டலில் இருந்துச்சு. அது வந்து நம்ம விளக்கக்கூடாது போல் ஒயிட் மெட்டலாக இருந்தால். நான் வந்து விளக்க அந்த ஒயிட் எல்லாம் ஃபுல்லாக வந்து வெளியே வந்து பிளாக்காக ஆயிடுச்சு. கோமாதாவே ஒரு மாதிரி கலர் போயிடுச்சு. அந்த ஒயிட் கலரே போயிடுச்சு ஒயிட் மெட்டலில் வாங்கினா. ஒயிட் மெட்டலாக இருக்கட்டும் இல்லை கோல்டு மெட்டலாக இருக்கட்டும் நம்ம வந்து விளக்கக்கூடாது போல். அது எனக்கு தெரியாது. நான் வந்து தெரியாமல் அதை வாஷ் பண்ணிட்டேன். எப்பயுமே எல்லா விக்கிரகங்களையும் வாஷ் பண்ணுற மாதிரி கோமாதா அவங்களையும் வந்து நான் வந்து க்ளீன் பண்ணேன். பட் க்ளீன் பண்ண ஒரு 2 டைம்ஸ் வந்து நல்லா தான் இருந்தாங்க. அடிக்கடி க்ளீன் பண்ண அதோட பெயிண்டிங்கே போயிடுது. சரி, அதனால் நம்ம வந்து வேறு கோமாதா வாங்கியாச்சு. அப்புறம் வந்து வெள்ளிக்கிழமைனாலே மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள் இல்லையா? அன்றைய நாளில் மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ பக்கத்தில் வைக்கிறதுக்காக தான் இந்த பெரிய அகலில் மஞ்சள் தடவி, மஞ்சள் நம்ம எப்பயுமே தடவும் போது திட்டு விழாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா திட்டு விழுந்தால் ஒரு மாதிரியாக தெரியும். அதனால அகலில் திட்டு விழாமல் நீங்கள் மஞ்சள் அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி குங்குமம் வந்து ஒற்றைப்படையில் தான் வைக்கணும். ஓகே, ஒரு 10 நிமிஷம் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அந்த மஞ்சள்லாம் கொஞ்சம் காஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கின கல் உப்பை தான் நம்ம இந்த அகலில் போடணும். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற கல் உப்பை வந்து நம்ம பூஜைக்கு எப்பயுமே யூஸ் பண்ணக்கூடாது. பூஜைக்காக ஒரு தனியாக ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க, ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது அது சமையலுக்கு மட்டுமே இருக்கட்டும். பூஜைக்கு யூஸ் பண்ணும்போது அந்த பூஜைக்காக மட்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இந்த ஓம் விளக்கும் இப்போ ரீசெண்டாக தான் வாங்கினது. கோமாதா வாங்கும்போது அந்த ஓம் விளக்கு வாங்கினது. ஓம் விளக்கு வந்து நான் எப்போ யூஸ் பண்ணுவேன்னா இந்த வெற்றிலை தீபம், சஷ்டி, கிருத்திகை அந்த நாளில் முருகனுக்காக நம்ம இந்த ஓம் விளக்கு ஏற்றுறதுக்காக வாங்கினது. அப்புறம் வந்து இந்த குத்து விளக்கு வந்து ஒரு நல்ல நாட்களில் அப்புறம் வெள்ளிக்கிழமையில் இந்த 5 முக குத்து விளக்கு ஏற்றுறது. அப்புறம் பூஜை அறையில் குட்டி குட்டி விக்கிரகம் வைக்கிறதுக்காக இந்த ஒரு குட்டி மனையை ஒன்று வாங்கினது. இது வந்து அந்த கோல்டு பேப்பர் தான் ஒட்டியிருக்காங்க. இதையும் நம்ம வாஷ் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து வராகி அம்மனுக்கு சில்வர் பேப்பர் ஒட்டின மாதிரி குட்டி மனை அந்த மாதிரி ஒன்று வாங்கியிருக்கேன். அவ்வளோதாங்க. மனையில் வந்து சிவலிங்கம், அப்புறம் வந்து பக்கத்தில் வந்து இப்போ ஸ்படிகலிங்கம் ஒன்று வாங்கினது. அதுக்கப்புறம் வந்து நந்தி தேவர். இந்த ஸ்படிகலிங்கம் வந்து ராமேஸ்வரத்தில் வாங்கினது. அப்புறம் வந்து இவங்களுக்கு பக்கத்தில் நம்முடைய முருகப்பெருமான், அப்புறம் வந்து பெருமாள், அப்புறம் வந்து அன்னபூர்ணி தாயார், அப்புறம் வந்து முன்னாடி குட்டி சின்ன அழகான ரெட் கலரில் ஒரு குட்டி விநாயகர். நம்ம ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ண பிறகு அதுக்கப்புறம் பூ வைக்கலாம் ஒவ்வொரு சுவாமிக்கும். அதனால் நான் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் மட்டும் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த முருகப்பெருமானுக்கும் பெருமாளுக்கும் நடுவில் ரேடியம் விநாயகர், இதுவும் இப்போ தான் வாங்கினேன். இப்போ ரீசெண்டாக ராமேஸ்வரம் போயிருக்கும்போது அப்போ வாங்கினது ஸ்படிகலிங்கமும் அப்புறம் இந்த குட்டி விநாயகரும் இப்போ ரீசெண்டாக வாங்கினதுங்க. அப்புறம் இந்த மனைக்கு முன்னாடி நடுவில் வந்து திருப்பதி, அப்புறம் வந்து சங்கு, அப்புறம் வந்து சக்கரம். இவங்க வந்து இப்போ லாஸ்ட் இயர் நாங்கள் திருப்பதிக்கு போயிருக்கும்போது அழகாக இருந்தாங்கன்னு வாங்கினேன். இவங்க வந்து இந்த மனைக்கு முன்னாடி வச்சுருக்கேன். இவங்களுக்கு குட்டிய மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. அப்புறம் வந்து நம்ம எப்பயுமே வெள்ளிக்கிழமை வந்து மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கிறது வழக்கம். மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி ரெடியாக வச்சாச்சு. அருகம்புல் இல்லைன்னா அருகம்புல்லையும் நம்ம இந்த மஞ்சள் பிள்ளையாரோட சேர்த்து வச்சிடலாம். அப்புறம் வந்து ரைட் சைடில் வந்து விநாயகருக்கு முன்னாடி வந்து நம்ம கோமாதா அந்த மாதிரி வச்சுருக்கேன். அதே மாதிரி ரைட் சைடில் வந்து விநாயகர் கோமாதா வச்சுருக்கோம் இல்லையா, அவங்க பக்கத்தில் அப்படியே அந்த சங்கு வச்ச பிளேட்லேயே நான் வந்து வேல் வச்சுட்டேன். ஏன்னா வேலுக்கு ஒரு தனியாக பிளேட்டு வைக்கிறதுக்கு அங்கே பூஜை அறையில் வந்து ஸ்பேஸ் இல்லை. அதனால வந்து நான் இதிலேயே சேர்த்து வச்சாச்சு. இந்த சங்குவோடையே சேர்த்து வேலையும் வச்சாச்சு.
அப்புறம் வந்து லெஃப்ட் சைடில் வந்து வராகி அம்மா அவங்களுக்கான விளக்கு தான் இது. இதோட விளக்கு பேர் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிந்தால் எனக்கு சொல்லுங்கள். அப்புறம் வந்து பஞ்சபாத்திரத்தில் தண்ணி, இது வந்து வராகி அம்மனுக்குரியது இந்த பஞ்சபாத்திரம். அதுக்கப்புறம் வந்து லக்ஷ்மி தாயாருக்கும் விஷ்ணு பகவானுக்கும் பக்கத்தில் கல் உப்பு வச்சாச்சு. அப்புறம் வந்து இங்கே ஒரு குபேரன் விளக்கு இருக்கும், அந்த சைடு ஒரு குபேரன் விளக்கும், காமனாக 2 குபேரன் விளக்கும் இருக்கும். 2 கார்னரில் ஒன்று வச்சுருப்பேன். அவங்க பக்கத்தில் குட்டி லிட்டில் கிருஷ்ணா வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு பின்னாடி வந்து பஞ்சபாத்திரத்தில் தண்ணி, இது வந்து காமனாக எல்லா தெய்வத்துக்கும் வைக்கிறது. அப்புறம் வந்து சாய்பாபா, நான் ஒரு சிலை சாய்பாபா சிலை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த சாய்பாபா தான் அங்கே பின்னாடி. அவ்வளோதாங்க, நம்மளோட பூஜா டூர் காமிச்சாச்சு. இப்போ எல்லா சுவாமிக்கும் வந்து பூ வச்சாச்சு. பூ வச்சுட்டு விளக்கும் பொருத்தியாச்சு. ஒரு சின்ன கரெக்ஷன் தான் இப்போ பண்ணியிருக்கேன். பூ வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த விநாயகர் வந்து அந்த மனையில் இருந்தார். இப்போ வந்து அந்த ரேடியம் விநாயகர் கீழே வந்துட்டார். கோமாதாவுக்கு முன்னாடி இருந்த விநாயகர் மனைக்கு போயிட்டார். அந்த விநாயகர் ரேடியம் விநாயகர் முருகனுக்கு முன்னாடி வச்சோம்னா முருகனும் பெருமாளும் சுவாமி வந்து தெளிவாக தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ரேடியம் விநாயகரை கீழே இறக்கிட்டு கோமாதாவுக்கு முன்னாடி இருந்த அந்த விநாயகர் மனைக்கு போயிட்டார். ஏன்னா கொஞ்சம் அவர் ஹைட்டாக இருக்கார் இல்லையா, அதனால அவரை அந்த சைடு அனுப்பியாச்சு. அவ்வளோதாங்க, என்னோட பூஜா டூர் இதுதாங்க. பூஜா ரூம் இல்லை, பூஜா செல்ஃப் டூர். என்னோட குட்டி அழகான பூஜா அறை, பூஜா செல்ஃபு இதுதாங்க. அப்புறம் இந்த சைடில் இருக்கு இல்லையா உண்டியல், இந்த உண்டியல் வந்து முருகப்பெருமானுக்காக வேண்டி வச்ச உண்டியலுங்க. இந்த உண்டியல் ஃபில்லான உடனே நம்ம வந்து பழனியில் போய் முருகப்பெருமான்கிட்ட போய் சேர்க்கணும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த உண்டியலில் ₹1 அல்லது ₹5 பூஜை செய்து முடிச்சுட்டு இந்த உண்டியலில் போடுவது வழக்கங்க. அப்புறம் இந்த சைடில் இருக்கிறது வந்து திருப்பதிக்கான உண்டியலுங்க. இந்த உண்டியலில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாளை வேண்டி நம்ம ₹1 அதே மாதிரி ₹5 நம்மளால் எவ்வளோ போட முடியுமோ அந்த நாணயங்கள் போட்டுட்டு உண்டியல் நிரம்பினோடனே இது உண்டியலை கொண்டு போய் திருப்பதியில் போய் சேர்த்துடணுங்க. அதுக்கப்புறம் நம்ம வேறு புது உண்டியல் வாங்கி இதே மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமையும் நாங்கள் வந்து காயின் போட்டுகிட்டே வருவோம். இப்போ நம்ம பார்த்துட்டே இருந்தது ஃபஸ்ட்டு செல்ஃப் தாங்க. இப்போ பார்க்குறது வந்து செகண்ட் செல்ஃபு. செகண்ட் செல்ஃபில் வந்து எங்கள் மாமியாருக்காக வேண்டி நாங்கள் பெட்டி சாமி வச்சுருக்கோம். அதனால அவங்க பக்கத்தில் வந்து நம்ம வேறு விக்கிரகங்களோ இல்லை சுவாமி படங்களோ எதையுமே வைக்கக்கூடாது. அவங்கள வேண்டி அந்த பெட்டி சாமி வச்சுட்டு அந்த பெட்டி சாமிக்கு பக்கத்தில் ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு வச்சாச்சு. ஏன்னா இறந்தவங்களுக்காக நம்ம இந்த சாமியாக நினச்சி கும்பிட்றது, அதனால் அந்த பக்கத்தில் நம்ம வந்து எந்த தெய்வங்களையும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்க பக்கத்தில் காமாட்சி அம்மன் விளக்கு வச்சுட்டு மிச்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சு. அந்த ஸ்பேஸில் தான் பூஜைக்கு தேவையான பொருட்கள், இந்த பன்னீர், அப்புறம் பச்சை கற்பூரம், மஞ்சள், குங்குமம், விபூதி, பூஜைக்கு ஊற்றுற எண்ணெய் எல்லாமே அந்த சைடு வச்சுருக்கேங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.